வணக்கம். புதுயுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் ஒரு ஆங்கில புத்தகம் பார்க்க போகிறோம். இது ஒரு சட்டம் பற்றிய தெளிவை, ஒரு புரிதலை தரக்கூடிய ஒரு புத்தகம். இது சில பேருக்கு வகுப்பு பாடமாக கூட இருந்திருக்கலாம். அதில் ஏதோ சட்டம் படிக்கிறவங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இது ஒரு ஸ்கூல் புக்காவோ அல்லது காலேஜ் புக்காவோ டெக்ஸ்ட் புக்காவோ இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இது பொதுமக்களுக்கான ஒரு புத்தகம் தான். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ் அப்படின்னு ஒன்று. இப்போது இந்த ஸ்டாச்சூஸ்னால் சட்டங்கள் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆக்ட்ஸும் சொல்கிறோம் இல்லையா, லா சொல்கிறோம், அது ஸ்டாச்சூஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்டாச்சூஸோட இன்டர்பிரிட்டேஷன், அது எப்படி நாம் பொருள் கொள்வது அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் இது. அதனால தான் சொல்கிறேன், இது இன்ட்ரொடக்ஷன் தான். அதனால் ஏதோ சட்டம் படித்தவங்க தான் இந்த புத்தகம் படிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. யார் வேணாலும் படிக்கலாம். ரொம்ப எளிய ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆசிரியர்கள் 2 பேர், டாக்டர் அவதார் சிங், அப்புறம் ப்ரொஃபஸர் டாக்டர் ஹர்ப்ரீத் கவுர் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ப்ரீத் கவுர் அப்படிங்கிறதும் டாக்டர் அவதார் சிங்கும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இதுவே 5th எடிஷன், 5வது பதிப்பு இப்போது என் கையில் இருக்கக்கூடியது. இந்த புத்தகம் டெல்லியிலிருந்து வெளிவந்திருக்கிறது. இதனுடைய லெக்சிஸ் நெக்சிஸ் அவங்க தான் இதை போட்டிருக்காங்க. சரிங்களா, மிக நல்ல ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னால் 695 ரூபாய் விலை, ஏறத்தாழ 700 ரூபாய் வச்சுப்போம். 320 பக்கங்களுக்கு மேலாக இருக்கிறது. இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ், அதாவது சட்டங்களை எப்படி புரிந்து கொள்வது என்பது பற்றிய ஒரு அறிமுகம் அப்படி தான். சரி, இப்போது சட்டங்களை புரிந்து கொள்வது அவ்வளோ கஷ்டமான விஷயமா அப்படின்னா அது மிக நிச்சயமாக கஷ்டம்தான். அது ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, தமிழ் மொழிபெயர்த்து தந்தாலும் சரி, படிக்கிற போது நமக்கு உடனடியாக புரிகிற மாதிரி இல்லை. பல சட்டங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சரியா? அப்போது அப்படி இருக்கிற போது இதை எப்படி பொருள் உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் இந்த இன்டர்பிரிட்டேஷனுங்கிறது சாமானியர்களுக்கு மட்டுமே இல்லை, வழக்கறிஞர்களுக்கு மட்டுமே இல்லை, மாண்புமிகு நீதிமன்றம் இதை எப்படி பொருள் கொள்ளும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விஷயத்தை நாம் படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், அதை கொண்டு போய் சட்டத்தை கொண்டு போய் நீதிமன்றத்துக்கு முன்னால் கொடுக்குற போது அந்த நீதிமன்றம் அதை எப்படி எடுத்துக்கும், நீதிமன்றத்தினுடைய பார்வையில் அது என்ன பொருள் தருகிறது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இந்த புத்தகம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புத்தகமாக நம்ம பார்க்குறோம். என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையுமே 3 கோணத்தில் அணுக முடியும் சட்டம் வருகிற போது. என்ன அப்படின்னா, நான் அதை எப்படி பார்க்குறேன், ஒரு சாமானியனாக அதை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் சட்டம் படித்த வல்லுநர்கள், வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க அந்த சட்டத்தில் உள்ள பிரிவுகளை எப்படி பார்க்குறாங்க, எப்படி வாசிக்கிறாங்க, அதை எப்படி பொருள் வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்கே போய் வாதம் செய்கிறோம் இல்லையா, நீதிமன்றத்தில் போய் வாதாடுகிறோம். அங்கே வாதாடின பிறகு மாண்புமிகு நீதிமன்றம், அதாவது மாண்புமிகு நீதி அரசர்கள், ஜட்ஜஸ், அது எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன் எப்படி இருக்குது, சட்டத்தை அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியாக 3ஐயும் உள்ளடக்கியது தான் இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூஸ் அப்படிங்கிறது. இது சற்றே கடினமான ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு தோணுனா கூட உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு துப்பறியும் கதையை படிக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். நிறைய கேஸ் லாஸ் கொடுத்துருப்பாங்க. பல்வேறு நீதிமன்ற வழக்குகள் இருக்குல்லையே, அதுதான் கேஸ் லாஸ் அப்படிங்கிறது. பல்வேறு நீதிமன்ற வழக்குகளில் ஒரு விஷயத்தை ஒரு வழக்கறிஞர் எப்படி பார்க்குறாரு, கோர்ட் எப்படி பார்க்குது, ஒரே விஷயத்தை எப்படி பார்க்குது, சட்டம் இப்படி சொல்லுது அப்படின்னு ஒரு வழக்கறிஞர் சொல்கிறாரு. இல்லை அந்த சட்டம் இப்படி தான் சொல்லுது, ஆனால் நம்ம இப்படி தான் அந்த பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயம் தான் அந்த இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போது இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். இன்ட்ரோடக்ஷன் அண்ட் பேசிக் பிரின்சிபிள்ஸ், ரொம்ப நல்லா பிடிச்ச ஒரு தலைப்பு எனக்கு இது. என்ன, ஒரு அறிமுகம் மற்றும் அடிப்படை கோட்பாடுகள் இருக்குது. ஒரு சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கும். அப்போ 2-3 விஷயங்கள் இது இப்படி சொல்லுது, ஆனால் அதுக்கு இது இல்லாமல் இன்னும் அதுக்கு வேறு அர்த்தமும் இருக்குது அப்படின்னா கூடுதலாக அதுக்கு என்ன பொருள் தர முடியும் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் இதை சொல்லியிருக்கு அப்படின்னா அதை நம்ம அப்படியே தான் எடுத்துட்டாகணும், அது மீறி நம்ம போகக்கூடாது அப்படிலாம் இருக்குது. இது மாதிரியான பல விஷயங்களை இதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸ்டாச்சூஸ் மஸ்ட் பி ரீட் as a whole in its கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னால் இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர், இந்த ரெண்டும் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இன்டென்ஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர்னு சட்டம் தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுதான் மிக முக்கியமானது. அப்புறம் தான் இது எல்லாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு சட்டம், எளிமையாக தெரிஞ்சவொன்னா வரதட்சணை தடுப்பு சட்டம் வச்சுங்களேன். வரதட்சணை தடுப்பு சட்டம்னு இருக்குன்னா அவனுடைய இன்டென்ஷன் என்ன, அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, வரதட்சணை காரணமாக யாரும் துன்புறுத்தப்படக்கூடாது, அதுதான் முக்கியமாக இருக்கக்கூடிய. அதாவது பணத்தின் பெயரால் இவங்க பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிறனால ஒரு துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறனா தப்பு, அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த வரதட்சணை தடுப்பு சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஹராஸ்மெண்ட்டில் இருந்து அவங்கள விடுவிக்கணும். சரிங்களா? அதுதான் அவனோட நோக்கமாக இருக்க முடியும் இல்லையா? அப்போது எந்த ஒரு சட்டமாக இருந்தாலுமே அதற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது.
ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கிறது. இப்போ பிராணி வதை தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு வச்சுக்கங்களேன். அது என்ன அர்த்தம்? பிராணிகளை சித்திரவதை செய்வதை தடுக்கக்கூடியது. அதனோட நோக்கம் அதுதான். அது நீங்க எப்படி பார்த்தாலும் அதோட நோக்கம் அதுதான். அதுதான் இன்டென்ஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். அது சரியா இருக்கா? நம்ம ஒரு ஒரு சட்டத்தின் ஒரு பிரிவை எடுத்து அதை குறித்து நாம் வாதாடுகிற போது, இந்த சட்டத்தினுடைய நோக்கத்துக்குள்ளேயே தான் அது இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு வெளியே எதுவும் இருக்கவே முடியாது இல்லையா? அதுதான் இன்டென்ஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர். அந்த ஒரு சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் ஸ்டாட்யூட்ஸ் மஸ்ட் பி ரெட் ஆஸ் எ ஹோல் இன் இட்ஸ் கான்டெக்ஸ்ட். ஒரு சட்டத்தை வந்து அது முழுமையா பார்க்கணும். அதனுடைய ஒரு முழுமையான பொருள் என்ன தெரிகிறதுன்னு பார்க்கணும். தனிப்பட்ட ஒரு ஒரு பிரிவு, அதுக்குள்ளே இருக்கிற உட்பிரிவு என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு, அதுலேருந்து நான் எனக்கு ஒரு விதிவிலக்கு வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக சட்டம் எதுக்காக இருக்கிறது? பிராணிகளை வதை செய்வதை தடுக்க வேண்டும். அதுதான் அந்த நோக்கம் வச்சுங்களேன். அதுக்குள்ளே நிறைய விதிவிலக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த விதிவிலக்கு எடுத்து வச்சு நான் பேசக்கூடாது. ஏன்னா தி வெரி இன்டென்ஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேஷன் இருக்கு இல்லையா? அந்த லெஜிஸ்லேஷன் அந்த சட்டம் இருக்கு இல்லையா? அதை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக வச்சு பார்க்கணும். ஒரு சட்டத்தை முழுமையாக வைத்து பார்க்குற போது எனக்கு என்ன தெரியுது? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யோசிக்காதீங்க. உள்ள பற்றி பார்த்தா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நம்ம கேஸ் வாசலாம் இருக்குது அதில் அப்படின்னு பார்க்குற போது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் ரூல் ஆஃப் லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குது, ஸ்ட்ரிக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், பெனிஃபிஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குது. அதாவது ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தில் என்னென்ன வார்த்தை சொல்லியிருக்கோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணணுமா, இல்லை அதுலேருந்து கொஞ்சம் விலகி சென்று ஒரு மனிதாபிமான அடிப்படையில் யாருக்குன்னு உதவ முடியுமா அப்படின்னு பார்க்கணும் வச்சுங்களேன். இரண்டு விதமாகவும் சொல்கிறாங்க. இரண்டு விதம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அவ்வளோதான், அதுக்கு மேலே போகிறதுல உங்களுக்கு அதிகாரமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, சட்டம் அப்படி சொல்லியிருக்கு, ஆனால் எனக்கு என்ன கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையில் அதுலேருந்து கொஞ்சம் விலகி வந்து அவங்களுக்கு உதவி செய்யலாமே அப்படின்னு தோணுது. அப்படிங்கிற போது இரண்டில் எதை எடுத்துக்கொள்ளலாம், எப்போது எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போதுமே மாண்புமிகு நீதிமன்றத்துக்கு முன்னால் இந்த கேள்வி வரத்தான் செய்யும். ஏன்னா பல சமயங்கள் நம்மே பார்த்துருக்குறோம். என்ன மாண்புமிகு நீதிபதிகள் கூட சொல்லுவாங்க, ஏன்னா சட்டத்தின்படி இது தவறாகத்தான் தெரிகிறது, ஆனாலும் கூட இவங்களுடைய சூழலை வைத்து பார்க்கிற போது மனிதாபிமான அடிப்படையில் செய்ய வேண்டியிருக்கிறது அப்படிம்போம். நம்ம பல சினிமாக்கெல்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா. ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன பையன் பசியில் கஷ்டப்படுறான், யாருமே இல்லை, ஒரு அனாதை பையன், ஆதரவற்ற ஒரு பையன். அவன் என்ன பண்ணுறான், போயிட்டே இருக்கான். ஏதோ ஒரு 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 பொட்டிகளில் ஏதோ பழம் இருக்குது, ஏதோ பிஸ்கட் இருக்குது, எடுத்துறான் வச்சுங்களேன். அதை நீங்கள் எடுத்தது தப்பு தான், சட்டப்படி அது தப்பு தான், அது ஒரு திருட்டு தான். ஆனால் அது திருட்டு என்று சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா, அல்லது அவன் பசியின் காரணமாக வந்து பண்ணியிருக்கான் அதனால் அவள் மன்னிச்சு விடலாமா, ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன் விடலாமா அப்படின்னு பார்க்குற போது இரண்டு பேர் கருத்துக்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் எப்போவுமே சட்டம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறதும் மனிதாபிமான அணுகுமுறை என்று வருகிற போதும் எது விஞ்சின் இருக்கணும் அப்படின்னா, மனிதாபிமான அடிப்படை தான் விஞ்சின் இருக்கணும். அந்த மனிதாபிமான அணுகுமுறை தான் மேலானதாக இருக்கணும். அப்படி தான் என்னை போன்றவர்கள் சொல்லிடணும். ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லாரும் அப்படி சொல்கிறது இல்லை. அதெல்லாம் இல்லைங்க. அப்படிலாம் பார்க்க போனால் அப்புறம் சட்டம் நிறுத்தி போயிடும். ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டே போனீங்கன்னா சட்டம்ங்கிறதே மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் சட்டம் என்ன சொல்லிருக்கிறதோ அதுபடி தான் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க இல்லையா. இதை ஸ்ட்ரிக்ட் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது. இதை பற்றிலாம் எழுதியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. லீகல் ஃபிக்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. சட்டப்படியான முரண்கள் நிறைய இருக்குது. சட்டத்திலே கூட ஒரு சட்டத்துக்கு இன்னொரு சட்டத்துக்கு முரணாக இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் உள்ளே போனோம்னா இது எந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு துறையாக இருக்கிறது பாருங்களேன். வெறுமனே ஏதோ வாதம் பிரதிவாதம், இவர் மேலே ஒரு கேஸ், அவருக்கு எதிர்த்து ஒருத்த பேசுகிறாங்க, ஆதரிச்சு ஒருத்த பேசுகிறாங்கன்னு இல்லாமல் சட்டம் என்ன சொல்லுகிறது, சட்டப்படி இது சரியாக தவறா அப்படின்னு பார்க்குற போது எல்லா சட்டங்களும் பொதுவாகத்தான் அது சரிங்களா. எல்லா சட்டங்களும் பொதுவானது. அது எது மாதிரியான வாதங்கள்லாம் வைக்கிறாங்க அப்படிலாம் பார்க்குற போது நாம் வெறுமனே சினிமாவில் ஒரு நீதிமன்ற விசாரணையை பார்க்குறோம். இங்கே இந்த பக்கம் ஒருத்தர் பேசுவார், அந்த பக்கம் ஒரு பேசுவார், மாறி மாறி பேசுவாங்க. அப்படி பார்க்குற போது நமக்கெல்லாம் இதெல்லாம் தாண்டி உண்மையிலே என்ன நடந்திருக்கு, நம்ம சினிமாவில் மட்டும் தான் பார்த்துருக்கோம். உண்மையிலே நீதிமன்றத்தில் இப்படிலாம் போயிருக்காங்க, அது ஒரு சட்டத்தை அவங்க எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறதான் இதை சொல்லுது சரிங்களா. ஆப்ரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ், அப்புறம் ஒரு சட்டம்ங்கிறது எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டராக நான் பார்த்தேன். ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. ஒருவருடைய உரிமைகள் என்ன, ஒருவருடைய கடமைகள் என்ன, பிரிக்க முடியாத உரிமைங்கிறது என்ன இருக்குது, இந்த உரிமையை இவருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும், இதுலேருந்து மீறவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேருந்து ஓட்டுநர் இருக்கிறார் அப்படின்னா, அந்த பேருந்து ஓட்டுநர் அவர் வந்து ஆக்சிலேட்டருக்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது, பிரேக்குக்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது, ஸ்டியரிங் அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் நீ வந்து வண்டி ஓட்டலாம் ஆனால் பிரேக்கில் கை வைக்கக்கூடாது, நீ வண்டி ஓட்டலாம் ஆனால் ஆக்சிலேட்டர் பிரிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது இல்லையா. அதெல்லாம் அதில் கூடவே வரக்கூடியது. சில ரைட்ஸுங்கிறது அது கூடவே வரக்கூடியது. நான் உதாரணத்துக்காக இப்படி சொல்கிறேன், ஒரு தனி மனிதனுக்கு கூடவே அப்படி இருக்குது. அப்போது இந்த ரைட்ஸ் இன்ஃபேக்ட் இந்த தனிநபர் உரிமை எடுத்து படிக்கிற போது இந்த ரைட் டு ஸ்லீப் அப்படின்னு சமீபத்தில் ஒரு பேச ஆரம்பித்தாங்க.
அதாவது ஒருவருக்கு உறங்குவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா அப்படின்னா அதுவும் அவருடைய அடிப்படை உரிமை தான். தூங்குவதற்கு ஒரு உரிமை இருக்கிறது. எப்படி சாப்பாட்டுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி உறங்குவதற்கும் ஒரு உரிமை இருக்கிறது. அப்படிலாம் பல பேர் இது மாதிரி பல விஷயங்கள் வந்தாச்சு. இது எல்லாத்தையுமே என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த சட்டத்தை நம்ம எப்படி பொருள் புரிந்து கொள்ள வேண்டும், அதை எவ்வாறு அது எந்த பார்வையில் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு புத்தகம் இது. இன்ட்ரோடக்ஷன் டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ், அதாவது சட்டங்களை புரிந்து கொள்வதற்கான ஓர் அறிமுகம். மிகச்சிறந்த புத்தகம். மீண்டும் சந்திப்போம்.